السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பு சொந்தங்களே, இன்றைய தலைப்பு அல் ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹா என்று சொன்னாலே சிலருக்கு அலர்ஜி. ஏனென்றால் அந்த திருக்குரான் வசனங்களை வேறு இடங்களிலே, மிக குறிப்பாக தொழுகை அல்லாத இடங்களிலே ஓதக்கூடாது என்கிற கருத்தோட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை ஒரு அலர்ஜியாக நினைக்கிறார்கள். இது பேசுபொருளாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த வேளையிலே அல் ஃபாத்திஹா என்கிற துவக்க அத்தியாயத்தம் குறித்து ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சூராவிற்கு மொத்தம் 12 பெயர்கள் இருப்பதாக தஃப்சீர்களில் எழுதுகிறார்கள். கிதாப் என்கிற ஒரு வார்த்தை, சலாத் என்கிற ஒரு வார்த்தை, சூரத்துல் ஹம்து, சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன், மசானி, அல் குர்ஆன் அல் அதீம், அல் ஷிஃபா, அல் ருக்கியா, அல் வாஃபியா, அல் காஃபியா என்று இப்படி 12 பெயர்கள் இருப்பதாக அறிஞர்கள் எழுதுகிறார்கள். இதில் 20 மசாலாக்கள், சட்ட நுணுக்கங்கள் இருப்பதாக அறிஞர்கள் எழுதுகிறார்கள். இந்த 7 ஆயத்துக்களை வழக்கம் போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொண்டு வரவில்லை. இதையும் பக்ராவினுடைய கடைசி வசனங்களையும் பிரத்யேகமாக வேறு மலக்குகள் தான் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்கிற ஒரு தகவலையும் பார்க்க முடிகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த வசனம் ஃபாத்திஹாவோடு சேர்ந்ததா இல்லையா என்பது குறித்து அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சேர்ந்தது என்கிறார்கள், சேராதது என்கிறார்கள். எப்படியாகிலும் இது 7 வசனங்கள் என்பதிலே கருத்தொருமித்து அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த அத்தியாயம் மக்காவில் தான் இறங்கியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் துவக்கமாக நான் ஓதி காட்டிய வலக்கத் ஆத்தைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம் என்கிற வசனம் மக்காவில் இறங்கியது. எனவே இதுவும் மக்காவில் தான் இறங்கியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இவைகளை சேர்க்கவா வேண்டாமா என்பது குறித்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே தக்பீர் கட்டியதும் சனா ஓதி இருக்கிறார்கள், வஜ்ஹத் ஓதி இருக்கிறார்கள். பிறகு அல்லாஹும்ம பாஇத் பைனனா வ பைன ஹதாயானா கமா பஅத் பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்கிற அந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள். பின்பற்றி தொழக்கூடியவர் ருக்குவில் சேர்ந்தால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தேவையில்லை என்று ஒரு சில இமாம்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள் மாமூமாக தொழக்கூடியவர், பின்பற்றி தொழக்கூடியவர் எதையுமே ஓத தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். வைதா குர்ஆன் குர்ஆன் ஃபஸிது, திருக்குரான் ஓதப்பட்டால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்கிற இந்த வசனத்தை ஆதாரமாக மேற்கோள் காட்டுகிறார்கள். ஃபாத்திஹா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்வரும் நபிமொழியை ஆதாரமாக கொள்கிறார்கள். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா ஃபீஹா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் என்கிற நபிமொழியை ஆதாரமாக கொள்கிறார்கள். ஃபாத்திஹாவை கேட்க வேண்டும் என்கிற சட்டங்களை சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு முஸ்லிமிலே இமாம் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழியை, வைதா குரிஅ ஃபஸிது என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபிமொழியை ஆதாரமாக கொள்கிறார்கள். ஃபாத்திஹாவை விட்டால் தொழுகை செல்லாது என்கிற கருத்து இமாம் மாலிக் அவர்களிடத்திலும் இருக்கிறது. ஃபாத்திஹாவுக்கு பகரமாக அது தெரியாவிட்டால் வேறு சூறாக்களை ஓதிக்கொள்ளலாம் என்றொரு கருத்து இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் என்கிற சூரா முஸம்மிலுடைய 20வது வசனத்தை ஆதாரமாக மேற்கோள் காட்டுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவரிடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய எந்த எழுத்தையும் விட்டுவிடக்கூடாது, எல்லா எழுத்துக்களும் மிகச் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கருத்து இருக்கிறது. ஃபாத்திஹாவோடு இன்னொரு சூறாவும் ஓத வேண்டும், அப்படி 2வது ஓதக்கூடிய சூறா கட்டாயம் அல்ல என்கிற கருத்து இருக்கிறது. இது தெரியாதவர்கள் தஸ்பீஹ் தஹ்லீல் ஓதிக்கொள்ளலாம், ஆனால் ஓத படிக்க வேண்டும். ஓத தெரியாதவர்கள் அமைதியாக நிற்க வேண்டும். தொழுகையின் இடையில் ஓத தெரிந்து விட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும்.
இங்கே தான் இமாம்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வை நமக்கு தெரிகிறது. இந்த சட்டங்களை மேலோட்டமாக பார்க்கிற போது ஏற்கனவே தொழுகையின் முன்பு தெரியாதவர் தொழுகையை எப்படி அவர் கற்றுக்கொள்ள முடியும் என்று நமக்கு தோன்றும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையின் இடையிலே கற்றுக் கொடுத்து விட்டு அவர் கற்றுக்கொண்டால் என்ன செய்வது என்கிற அந்த கேள்விக்கும் எதிர்காலத்தில் முளைக்கிற கேள்விக்கும் இமாம்கள் அதற்கு விடை கண்டிருக்கிறார்கள். தொழுகை துவக்குகிறான் உம்மியாக, அதாவது ஓத தெரியாதவனாக. அப்படி தொழுது கொண்டு இருக்கிற நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறான், கல்வியை கொடுக்கிறான், சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுக்கிறான். இப்போ கற்றுக்கொண்டு விட்டால் இது இடையிலேயே அந்த சூராவை அல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று இமாம்கள் எழுதுகிறார்கள். மொத்தத்தில் திருக்குர்ஆனுடைய தோற்றுவாயாக இருக்கிறது. இது நிவாரணமாக இருக்கிறது. இது பல்வேறு நலவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அடிப்படை கொள்கைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று ஒரு அழுத்தமான இறை நம்பிக்கையை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வசனமாக அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயம் தெரியாமல் எந்த ஒரு முஸ்லிமும் இருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய சிறப்பு. அவர் திருக்குர்ஆன் ஓத தெரியாதவராக இருக்கலாம். சின்னஞ்சிறிய சூரா என்று கருதப்படக்கூடிய கௌசர், இஹ்லாஸ் போன்ற சூறாக்களை கூட அவர் தெரியாதவராக இருக்க முடியும் ஒரு முஸ்லிம். ஆனால் அல்ஹம்து சூராவை, ஃபாத்திஹா சூராவை கற்றுக்கொள்ளாத எந்த மனிதனும் இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த சூராவை படிக்க முடியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள் அதை படித்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய எழுத்துக்களை அதற்கு பிறகு சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அதனுடைய சட்டங்களை பார்க்க வேண்டும். அது தருகிற உட்பொருளை, திருக்குர்ஆனுக்கு 2 விதமான பொருட்கள் இருக்கிறது. மேலோட்டமான ஒரு பொருள் இருக்கிறது, அகமிய பொருள் ஒன்று இருக்கிறது. எல்லா வசனங்களுக்கும் அவன் தொடர்ந்து முன்னேறுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய அகமிய பொருட்களை கற்றுக் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அமில பிமா அலிம வர்ரஸஹுல்லாஹு மா லம் யஅலம். அறிந்தவற்றை செய்கிற போது அறியாதவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகிறான். எனவே ஃபாத்திஹா சூராவின் மேலோட்டமான கருத்துக்களை ஒரு மனிதன் தொடர்ந்து சிந்திக்கிற போது அதனுடைய அகமிய கருத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கற்றுத் தருகிறான் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. எனவே இதற்கு பிறகு ஃபாத்திஹாவை நாம் பார்க்கிற போது, ஓதுகிற போது, கேட்கிற போது நம்முடைய கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். தினசரி கேட்கிற வசனங்கள் தான், ஆனால் கருத்தூன்றி கேட்கிற போது அவைகள் வித்தியாசப்படும். பொதுவாக திரும்ப திரும்ப படிப்பதனுடைய லாபம் என்னவென்று சொன்னால், புரியாத விஷயங்கள் புரிய வைக்கப்படும், புரிந்த விஷயங்களின் மீது புதிய வெளிச்சம் பாய்ச்சப்படும். அதாவது புதிய டைமென்ஷன், புதிய கோணங்கள் கிடைக்கும். எனவே ஃபாத்திஹாவை 1,00,000 முறை ஓதி இருந்தாலும் கேட்டிருந்தாலும் 1,001வது முறை ஓதுகிற போது நாம் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு அதை ஓதுகிற போது, கேட்கிற போது புதிய வெளிச்சம் கிடைக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே அந்த ஃபாத்திஹாவை பொருளுணர்ந்து ஓதுவோம். அது சொல்லக்கூடிய சட்டங்களின் பிரகாரம் நாம் வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய வாய்ப்பை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.